அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கொஞ்ச நாள் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற விவசாயிக்கும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நெறைய பிரச்சனைங்கிறது போயிட்டு இருக்கு. எதனால நம்ம விவசாயிகள் இந்த போராட்டம் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறோம்னா, நம்ம டிவிகே அரசு இப்போ அவங்க தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சிங்கிறது அமைச்சிருக்காங்க. இவங்க இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சைட்லேருந்து அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் தந்திருந்தாங்க, அதை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைவேற்றினாங்களா, இல்லை அவங்க சொன்னதை வேற மாதிரி நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஏ டு Z இப்போ இதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மேகதாட்டு அணை இருக்குல்ல அந்த பிரச்சனையும் ஃபுல்லாக இந்த விவசாயிங்க எதுக்கு போராடுறாங்க அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க வரோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டாக நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் இந்த விவசாயிகளுக்கும் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்குன்னா, இவங்க நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி தான் இந்த ரெண்டு விவசாயிகளுக்கும் டிவிகே அரசுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சுல இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம டிவிகே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த விவசாயிகளுக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதிகளை டிவிகே அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு தான் இந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்னென்ன கோரிக்கை இப்போ டிவிகே சைட்லேருந்து அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் தந்திருந்தாங்க இந்த விவசாயத்தை பற்றி அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கா இந்த பிரச்சனையில் இருக்கிற பின்னணி என்ன, வாக்குறுதியும் அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன நடைமுறை பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாப்பிக்கில் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த தேர்தலுக்கு முன் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவரது கட்சி தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருந்தாரு, இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வச்சிருக்காங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு நம்ம டிவிகே அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வச்சிருக்காங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த கடன், அவங்க மொத்தமாக ஒரு கடன் வாங்கியிருப்பாங்களா அந்த கடன்ல இருந்து வெறும் 50% பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த டிவிகே அரசாங்கம் இந்த சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் தந்திருந்தாங்க அப்படின்னு. இப்போ அவங்க தந்த வாக்குறுதிகளை இப்போ பார்த்தீங்கன்னா அரசு இப்போ அண்மையில் இந்த அறிவித்த திட்டமானது இந்த வாக்குறுதியிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த உச்ச வரம்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரப்பட்ட இந்த தள்ளுபடியாக இருக்கட்டும், இதை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன இந்த வாக்குறுதிகளை விட்டுட்டு இந்த 2 முறைகள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுங்கிறது வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவர்களுக்கு இப்போ கடன்கிறது எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா 5000 மட்டுமே தள்ளுபடி என்று பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த டிவிகே அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதனாலேயே இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வாக்குறுதி கொடுத்தது வேற, ஆனால் இப்போ கொடுத்துருக்க இப்போ செயல்படுத்துகிற வாக்குறுதிங்கிறது வேற அப்படிங்கன்னு எதிர்ப்பை பார்த்தீங்கன்னா விவசாய சைட்லேருந்து அவங்களோட எதிர்ப்புங்கிறத தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் அவங்க சொல்லாமல் அவங்க ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்கன்னா இந்த முந்தைய அரசுகளோட கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்சுல இந்த டிஎம்கே அரசாங்கம் இந்த 2021 அப்போது அவங்க எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னா 12,000 கோடி பார்த்தீங்கன்னா கடன் தள்ளுபடிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 7,000 கோடி தள்ளுபடிங்கிறது அவங்க சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த டிவிகே அரசாங்கம் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 2,000 ரூபா, எவ்வளோ 2,000 கோடி தான் பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து இவங்க தள்ளுபடிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதனால இந்த இப்போ கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களே இந்த பயனாளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் இருக்கும் இப்படி தள்ளுபடின்னு பண்ணால் அப்படின்னு அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை பார்த்தீங்கன்னா
அந்த விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ டிவிகே அரசாங்கம் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன வாக்குறுதி தந்திருந்தாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அடுத்த டாபிக்கா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இவங்க போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுல அவங்க என்னென்ன எதிர்ப்பு, அதுக்கப்புறம் அவங்க என்ன கண்டன போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறத இப்போ வேணா நம்ம அடுத்த டாபிக்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் விவசாயிகள் கடும் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருந்தாங்க. அதுலேயும் அமைதியான முறையில் தொடங்கிய இந்த போராட்டங்கிறது சில இடங்களில் பதட்டமான சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கிறது நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா போராட்டங்களில் நடைபெற்ற முக்கிய இடங்கள் எங்கெங்க நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்தது பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் இந்த போராட்டங்கள் நடந்துச்சு. இது எங்கே நடந்துச்சுன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு பார்த்தீங்கன்னா கருப்பு கொடிகளும் அதுக்கப்புறம் தலையில் கருப்பு துணியுடன் ஆர்ப்பாட்டங்கிறது நடந்துச்சு. இதில் அவங்க என்ன கோஷங்கிறது அவங்க எழுப்பியிருந்தாங்கன்னா, விஜய் அண்ணாச்சி, தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு போன்ற இந்த கோஷங்களை பார்த்தீங்கன்னா எழுப்பி அவங்களோட எதிர்ப்புங்கிறது தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா வேலூரில் அங்கே இந்த மாத குறை தீர்க்கும் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா முற்றிலுமா இந்த விவசாயிகள் புறக்கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே அலுவலகத்து வளாகத்தில் சாலையில் பார்த்தீங்கன்னா உரண்டு இவங்களோட போராட்டங்கிறது அங்கே நடத்தியிருந்தாங்க வேலூரில். அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு நாடாவால் அவங்க வாயை மூடிக்கொண்டு அமைதியான எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வரும் ஜூன் 1ஆம் தேதி அனைத்து விவசாய சங்கங்களும் அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து பெரும் போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் என்ன அங்கே போராட்டங்கள் எப்படி போராட்டங்கள் பண்ணாங்கன்னா, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கும் பார்த்தீங்கன்னா பயனளிக்காது என மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரோட மாநில தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிங்க சங்கங்களோட கலந்து ஆலோசனை நடத்தாமல் இந்த அறிவிப்புங்கிறது வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் நடந்துச்சுல போராட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் இங்கு போராட்டம் பார்த்தீங்கன்னா வன்முறையாக மாறுச்சு. இதில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. இந்த போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா போலீசார் தடை செய்தும் இந்த பேரணிங்கிறது நடத்தினாங்க. இதனால போலீஸ் தடுப்பை இவங்க விவசாயிகள் மீறியதால் போலீசார்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில தள்ளுமுள்ளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கைகலப்பும் ஏற்பட்டது. இதில் பலர் பார்த்தீங்கன்னா காவல் கஸ்டடியில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் எடுத்தாங்க. இந்த 5 மாவட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போதைக்கு நான் முக்கியமாக எங்கெங்கே போராட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கிறது நடந்திருக்கு. உங்களுக்கு இப்போ சிம்பிளாக புரியுன்னு நான் இது வெறும் இந்த 5 மாவட்டங்கள் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த டாபிக் என்னன்னா, இந்த ஏரியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பாசன பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதை எதிர்த்தும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் போராட்டங்கள் நடத்தினாங்க. வெறும் இந்த கடன் தள்ளுபடிக்கு மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளுக்கும் நிறைய இடத்துல போராட்டங்கள் நடந்துச்சு. இப்போ இந்த ஏரி அதுக்கப்புறம் பாசன பிரச்சனைகள் என்னென்ன போராட்டம் அவங்க சைட்லேருந்து அவங்க முன் வச்சு நடத்தினாங்க அப்படிங்கிறத இந்த டாபிக்ல நம்ம கவர் பண்ணிடலாம். முதல்ல இந்த கடன் தள்ளுபடி மட்டும் இல்லாமல் இந்த குளங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வாய்க்கால்களை தூர்வாதல் தொடர்பாக இந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கவலைங்கிறது தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ராமநாதபுரம் இருக்குல்ல அந்த மாவட்டத்தில் நடந்த குறை தீர்க்கும் கூட்டத்தில் கொஞ்சம் சம்பவங்கிறது நடந்துச்சு. அதில் உங்களுக்கு 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த குளங்களாக இருக்கட்டும் இந்த வாய்க்கால்கள்லாம் இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா சீமை கருவேல மரங்கள் அடர்ந்து வளர்ந்து அங்கே நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்னும் இதனால் இந்த நீர் வளர்த்துங்கிறது பாதிக்கப்படுவதாகவும் விவசாய சைட்லேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா புகாருங்கிறது தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தனிநபர்கள் குளத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அந்த பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைங்கிறது இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க முன் வச்சிருந்தாங்க.
இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த குறை தீர்க்கும் கூட்டத்தில் வச்ச இந்த விவசாயிகள் வச்ச கோரிக்கைகள் என்னென்னங்கிறது உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மேகதாது இருக்குல்ல, அந்த பிரச்சனையை பற்றியும் இந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கருத்துங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ ஒவ்வொன்றா நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசின் மற்றொரு பெரும் கவலையாக பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக அரசு முன்மொழித்துள்ள மேகதாட்டு நீர்த்தேக்க அணை திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சிக்கலாக, நம்மளுக்கு இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது இப்போ சிக்கலாக இருந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த காவேரி நீர் பங்கீடு தீர்ப்புக்கு எதிராக இந்த திட்டம்ங்கிறது இந்த தமிழ்நாடு விவசாயிகளுக்கிடையே பெரும் அச்சத்தையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குல்ல அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரும் அச்சத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. சரி, இப்போ தமிழ்நாடுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபர்ஸ்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த பிரச்சனையை முன்னிட்டு தான் முதலமைச்சர் விஜய் இருக்காருல்ல, இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பிரதமர் மோடி சந்திப்பின் போது இந்த மேகதாட்டு திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஒப்புதல் இன்றி இத்திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தொடர முடியாது என்றும் பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் மோடிகிட்ட நம்ம முதலமைச்சர் விஜய் பார்த்திங்கன்னா வலியுறுத்தல்ங்கிறது வச்சுருக்காரு. இப்போது நம்ம வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு இந்த விவசாயிகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் இந்த சிக்கலில் முட்டி மோதி வரும் நிலையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் முக்கியமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கல இந்த நம்ம தமிழ்நாடு அரசாங்கங்களுக்கும் இந்த தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் சில பாயிண்ட்களை அப்படி விட்டுருந்தேன்னா என்ன பாயிண்ட்டை விட்டுருக்கேன் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். அது என்னதுன்னா, இப்போது நம்ம டிவிகே அரசாங்கம் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சைட்லேருந்து நிறையா அவங்க பார்த்தீங்கன்னா திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு எப்படி சொல்கிறது, அவங்க சொன்னதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா நிறையா சம்பவங்கள்ங்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த விவசாயிகள் போராட்டங்கிறது பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க கோரிக்கைங்கிறது நியாயமானதா அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்க? அதுக்கப்புறம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்ங்கிறது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க? உங்களை அடுத்தது இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.